ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா. அதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. ஒரு 5 பல்லாரி எடுத்துக்கலாம். அது ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 கிளாஸ் அரிசி, நான் எவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்துக்காங்க. அதுக்கு 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அரிசி எடுத்து போட்டுட்டு அந்த அரிசியை வந்து நம்ம பனைஞ்சிக்கணும், நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் போகிறதுக்கு வாஷ் பண்ணி தூர ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் 3 கிளாஸ் அரிசிங்கிறனால நம்ம கரெக்டாக இந்த பெரிய அரிசிங்கிறனால ஒரு 6 கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அது போக நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 மிளகாய் இதை போட்டு ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒவ்வொரு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஊற்றி, வாசமாக இருக்கக்கான நெய், வேறு முந்திரி கொட்டை, வேறு முந்திரி பருப்பெல்லாம் போட்டுட்டு அந்த மசாலாவுக்கு தேவையானது போட்டோம் இல்லை, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுடணும். பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் அந்த கொதிக்கிற தன்மை போனதுக்கப்புறம் பல்லாரி போட்டுக்கலாம். பல்லாரி போட்டுட்டு ஒரு 2 பல்லாரி, 2 மிளகா இல்லை 3 மிளகா போட்டுக்கலாம். ஆல்ரெடி 2 போட்டிருக்கோம், அதனால் 3 மிளகா போட்டிருக்கேன். 2 ஸ்லைஸ் பண்ண தக்காளி பழம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். ரொம்ப தக்காளி பழமும் சேர்க்கக்கூடாது, அதுக்கு ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுறதுனால தக்காளி பழம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம உப்பு வந்து முதல்ல கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், இல்லைனா உப்பாயிடக்கூடாது. அப்புறம் பிரியாணி மசாலா எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு மசாலாவை போட்டுட்டு கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வீட்டிலேயே நான் ஹோம்மேடில் இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுனதுக்கப்புறம் ஒரு லெமன், ஒரு பாதி லெமன் அதில் கொஞ்சமாக புழிஞ்சு ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கேட் ரைஸில் அந்த தயிரை வந்து நான் கொஞ்சமாக ஹாஃப் தான் ஊற்றியிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுறதுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை இது பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஸ்லைஸ் பண்ண பீஸை தூக்கி அதில் போட்டுக்கலாம். லெக் பீஸ் ஒரு 4 போட்டிருக்கேன். அதை நல்லா ஈவனாக அதில் மசாலா பிடிச்சி உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மூடி வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த நெய், எண்ணெய்லாம் அப்படி வெளியே வந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தாலும் அந்த அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, 5 கிளாஸ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி லைட்டாக போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சா சுவையான டேஸ்டான உண்மையிலே உங்களுக்கு பார்த்தா தெரியுது அது எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள். சுவையான பிரியாணி ரெடி. ப்ளஸ் அது கூட காடை 65 ப்ளஸ்ஸு அந்த பீஸு, எக்கு, ஆனியன் ரைத்தா எல்லாம் சேர்த்து மொத்தமாக சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரசித்து சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.